வெல்கம் டு தமிழ் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசமாக பார்த்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ரயில்வே சம்மந்தப்பட்ட அனைத்து விதமான வேலைவாய்ப்பு தகவலையும் வந்து பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் சற்றுமுன் ரயில்வேலேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளர்க் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து +2 படிச்சிருக்கீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது. 12th அல்லது டிப்ளமோ அல்லது டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் 25,500 அதிகபட்சம் 81,000 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு 2/6/2023. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிளர்க் போஸ்டிங் மட்டும் வந்து இன்னும் என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றின பல்வேறு தகவலை இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டு இருக்கும். பார்த்திங்க அப்படின்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இதில் வந்து மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, அதாவது உங்களுக்கு வந்து கிராஜுவேட் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான சேலரி 25,500 அதிகபட்சம் 81,100 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. அல்லது 29,200 92,000 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து +2 முடிச்சிருந்தீங்க அப்படின்னா போதுமானது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 20,000 63,200 வரைக்கும் உங்களுக்கான சேலரி. லெவல் 2 லெவல் 3ல் 21,700 அதிகபட்சம் 69,100 வரைக்கும் வந்து உங்களுக்கான சேலரியை வந்து இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் டிகிரி படிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் அப்ளை பண்ணலாம், அல்லது 12th படிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். தென் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் லிமிட்டும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து த கேண்டிடேட் ஷுட் நாட் நோட் தட் ஒன்லி த 10th ஸ்டாண்டர்ட் ஆர் மெட்ரிகுலேஷன் ஆர் செகண்டரி எக்ஸாமினேஷன் சர்டிஃபிகேட். ஸோ இது மட்டும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா 10th சர்டிஃபிகேட் ப்ளஸ் வந்து உங்களுடைய 12th சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து வச்சுருக்கணும். ஸோ அதையும் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் செல் நார்த்தன் ரயில்வே rrcnr.org இந்த வெப்சைட்லேருந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்தீங்க அப்படின்னா 3/5/2023 இந்த டேட்டில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 2/6/2023 கிட்டத்தட்ட 1 மந்த் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட் வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பெக்டட் டேட் ஆஃப் ட்ரையல் பொறுத்த வரைக்கும் 16/6/2023. ஸோ இந்த டேட் வந்து எக்ஸ்பெக்டட் டேட்டாகவும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா அடிப்படையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் ஸ்போர்ட்ஸ் நாம்ஸ் படி பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன ஸ்போர்ட்ஸில் வந்து இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பாருங்கள், அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கான கேம் பொறுத்த வரைக்கும் ஆர்ச்சரி, அதே மாதிரி ஜிம்னாஸ்டிக்கு, ஹேண்ட்பாலு, கிரிக்கெட்டு, அதே மாதிரி பேஸ்கெட் பாலு, பேட்மிண்டனு. ஸோ இது எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பேட்மிண்டனு, கபடி, பாடி பில்டிங். ஸோ இது எல்லாமே வந்து இருக்கிறீங்க அப்படின்னா இதற்கான நாம்ஸ் படி பார்த்திங்கன்னா எவ்வளோ வந்து இருக்கணும், எவ்வளோ வெயிட் இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நாம்ஸ் படி நீங்கள் எவ்வளோ இருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ரெக்ரூட்மெண்ட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மினிமம் ஸ்போர்ட்ஸ் நாம்ஸ் ரெக்ரூட்மெண்ட்டில் நீங்கள் வந்து என்ன பொசிஷனில் இருக்கீங்க, அதாவது ஜூனியர், யூத் அல்லது சீனியர் கேட்டகரியில் இருக்கீங்களா, ஸோ அல்லது சாம்பியன்ஷிப்பில் இருக்கீங்களா, யூத் ஒலிம்பிக்கில் இருக்கீங்களா, ஸோ அப்பர் கப்பில் இருக்கீங்களா. ஸோ இது மாதிரி வந்து இவங்க ஒவ்வொன்றுக்கும் வந்து லெவல் 1 லெவல் 2 இது மாதிரி வந்து கிரிக்கெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்கணும், அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸுக்கு வந்து பேட்மிண்டனுக்கு வந்து என்ன இருக்கணும், அதே மாதிரி ஜிம்னாஸ்டிக்கு, ஆர்ச்சரி, அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் வந்து தனித்தனியாக வந்து உங்களுடைய ஜூனியர் நேஷனல் ஆர்ச்சரி சாம்பியன்ஷிப்பாக அல்லது ஜிம்னாஸ்டிக் சாம்பியன்ஷிப்பாக, ஸோ இது மாதிரி வந்து ஹேண்ட்பால் சாம்பியன்ஷிப் ஜூனியர் நேஷனலாக அல்லது சீனியர் நேஷனலாக. ஸோ இது மாதிரி பார்த்திங்க அப்படின்னா என்ன பேஸ் பண்ணி வந்து உங்களுடைய ஸ்போர்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த நாம்ஸ் படி, ஸ்போர்ட்ஸ் நாம்ஸ் படி வந்து இருக்கக்கூடிய நீங்கள் குவாலிஃபிகேஷன் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப்புக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ ஜென்ரலாக வந்து ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் போய்ட்டு நீங்கள் எப்படி வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் இவங்க வந்து கிளியராக வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் இந்த வெப்சைட்டில் போய்ட்டு உங்களுடைய ஃபஸ்ட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம், அடுத்தது உங்களுடைய எக்ஸாமினேஷன் ஃபீஸு, அதே மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபோட்டோ, சிக்னேச்சரு, உங்களுடைய தம்ப்நெயில். ஸோ இதெல்லாமே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய பேமெண்ட்டு, அதே மாதிரி லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன். ஸோ நீங்கள் வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது www.rrcnr.org இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் பர்சன் அகைன்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் கோட்டா ஃப்ரம் ஓப்பன் மார்க்கெட் அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ இதில் போய்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து 2022-23க்கான அதாவது ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கான வேக்கண்ட் தான் இது. ஸோ அதனுடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.